சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். சார் இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி முடிந்து இன்னைக்கு தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு இப்ப வெளியாகி இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் கணிப்புகள்ல அடுத்தது திமுக ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் முடிவுல பரவலா ஒரு எட்ஜ் ஓவர் டிஎம்கேக்கு இருப்பதாக காட்டப்படுகிறது. டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா. பட் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்க இந்த கருத்து கணிப்பை தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலமா நாங்க பார்த்துட்டு வந்திருக்கோம். கம்ப்ளீட்டா களத்தை ரீட் பண்ணியிருக்கோம். அத நிறைய பதிவு செஞ்சிருக்கோம். கள ஆய்வாக பதிவு செஞ்சிருக்கோம், கருத்து கணிப்பா பதிவு செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி அதுல தொலைக்காட்சிகள்ல ஒரே விதமான ஃபிகர்ஸ் எல்லா தொலைக்காட்சிகளும் ஏன் வருது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனா சில விஷயங்களை சில சம்பவங்களை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். இப்ப மாலை முரசு தொலைக்காட்சியில கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. வெளியிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சம்மிங் அப் பண்ணி டோட்டலா ஏடிஎம்கேக்கு எவ்வளவு, டிஎம்கேக்கு எவ்வளவு அப்படின்னு சம்மிங் அப் பண்ணி டேலி அவங்களால போட முடியல. ஏதோ ஒரு சக்தி அதை அந்த மாதிரி போட விடாமல் தடுத்தது. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை முரசுல ஒவ்வொரு தொகுதியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா 11 லிங்க்ல இருக்கும். அதுல போய் படிச்சுக்க வேண்டியதுதான். சம்மிங் அப் பண்ணி நீங்க பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சக்தி அதை தடுத்தது. அதே போல இப்போ நாங்களும் என்னுடைய கோலாகலா டிவி சேனலும் ஜேவிசியும் இணைந்து தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலமா நிறைய ரீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அதே ஜேவிசி ஸ்ரீராம் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில அக்ரிமெண்டே போட்டிருந்தாங்க. ஆமா, அது கருத்து கணிப்பு எல்லாம் இது பண்றதுக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டாப் லெவல் பர்சன், அதாவது அந்த டைம்ஸ் நவ்ல இருக்கிறவர், அவர் நீங்க என்ன ஃபிகர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட, ஏடிஎம்கே இவ்வளவுலேருந்து இவ்வளவு ஜெயிக்கும், டிஎம்கே கூட்டணி இவ்வளவுலேருந்து இவ்வளவு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றப்போ, இல்லைங்க நீங்க அந்த ஃபிகர்ஸ் கொஞ்சம் மாத்தி கொடுக்க முடியுமா? அதாவது ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் ஓவர் இருக்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாகவே கேட்கப்பட்டது. அது ஜேவிசி என்னால முடியவே முடியாதுன்னு மறுத்தேன். இதை நாங்க என்னுடைய சேனல்ல நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதை முடியாதுன்னு சொல்லி மறுத்தார். கடைசியில என்னாச்சு அப்படின்னா, அவர் டைம்ஸ் நவ்ல அவர் தன்னுடைய கருத்து கணிப்பே வெளியிட முடியல. இப்போ அவர் அஸ்தர அக்ரிமெண்ட் அவர் எக்ஸிட் போல் வெளியிட்டாகணும். இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் எப்படி வந்தாலும் அது தேர்தலை பாதிக்க போறது இல்லை. அதனால எக்ஸிட் போலுக்கு அவர் அனுமதிச்சிருக்காங்க. இப்போ அவர் டைம்ஸ் நவ் சேனல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்கூடா பார்த்தது. அதனால ஒரே விதமான ஒரு முடிவுகள் எக்ஸிட் போலாம் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது பின்னால யார் இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயத்த கூட நான் சொல்ல விரும்புறேன். 2016 எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாலே நினைக்கிறேன், ஒரு பிரபலமான நாளேடு திடீர்னு எல்லா இடங்களிலும் டிஎம்கே மயம், டிஎம்கே ஜெயிக்கிறதுன்னு சொல்லி அவங்களா ஒரு கருத்து கணிப்பு ஒன்று அடிச்சு விட்டாங்க. இதே கண்டக்ட் பண்ணாம ஏசி ரூம்ல உட்காந்து கட்ட தசில பண்ணி அடிச்சு விட்டாங்க. அது பெருசா வந்தது. அந்த இது உடனே அப்பவே டிஎம்கே தொண்டர்கள் தாங்கள் ஜெயித்து விட்டது போல நினைச்சு அந்த நியூஸ் பேப்பர் காப்பீஸ மொத்தமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வீடு வீடுக்கு இலவசமா தூக்கி போட்டு போனாங்க. ஏதோ அதுவே ரிசல்ட் வந்த மாதிரி நினைச்சிட்டு பண்ணாங்க. அதுல இன்னொரு கூத்து நடந்தது. அந்த நாளேட்டினுடைய ஈரோடு பதிப்புன்னு நினைக்கிறேன், அந்த பதிப்பு முதல் பக்கத்துல ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புக்கும் எங்களுடைய பதிப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க அறிவிப்பு கூட வெளியிட்டாங்க. இவ்வளவுலாம் நடந்து கடைசியில 2016 ஜெயலலிதா ஜெயிச்சு ஆட்சியும் பிடித்த இது வரலாறு. அதனால இந்த எக்ஸிட் போல் இந்த முடிவு இது கிட்டத்தட்ட ஒரே விதமா வர்றது இதெல்லாம் பத்தி நான் அலட்டிக்கல. ஏன்னா என்ன கிரவுண்ட் ரியாலிட்டின்னு எங்களுக்கு தெரியும். நாங்க 1 இயரா நாங்க ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய மதிப்பீட்டுல ரொம்ப கம்ஃபர்டபுளா தமிழக என்டிஏ ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார். ஆனா இந்த எக்ஸிட் போல்ல நம்பிக்கை இல்ல, இதுல குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா
சாணக்யா அண்ட் மின்னம்பலம், என்டிடிவியோட பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து பார்த்திருக்கிறது, அக்னி, இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு சில வேரியேஷன்ஸ் இருந்தாலும் ஆனா அடுத்தது என்டிஏ ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. திமுக 2021 அவங்க பிடித்த தொகுதியை விட இந்த முறை வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுடைய பீப்புள்ஸ் பல்ஸ் அந்த கருத்து கணிப்பு படி. அப்போ எப்படி வந்து குளறுபடிகள்? பீப்புள்ஸ் பல்ஸ் யாரு? அவங்க என்ன ஆர்கனைசேஷன்? அவங்க இது வரைக்கும் என்ன பெருசா கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் வந்து இந்த சீஃபாலஜி வேர்ல்டுல யாருமே அந்த ஆர்கனைசேஷனை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு பேரை போட்டுக்க வேண்டியது, என்ன தேவை அடிச்சு விட வேண்டியதா? சரி பாப்போமே, லேட்டஸ்ட் வெயிட். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருக்குல, அன்னைக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இல்ல அவ்வளவுதான், கண்டிப்பா அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. பட் இருந்தாலும் பீப்புள்ஸ் பல்ஸோ மத்ததோ இல்ல, நான் வந்து பெயர் குறிப்பிட விரும்பல. ஏன்னா நாங்களும் இந்த துறையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கடந்த 1 வருஷத்துக்கு மேல நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றும் நாடி பிடிச்சு பார்த்துருக்கோம். களத்துல இறங்கி போயிருக்கோம். குக்கிராமமா போய் அலைஞ்சிருக்கோம். ஒவ்வொருத்தரையும் சந்திச்சிருக்கோம். நாங்க வட மாவட்டத்துல மட்டும் 95 கிராமங்கள்ல விசிட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த கருத்து கணிப்புகள்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. இந்த தாவேகா வந்ததுனால அதிமுகவினுடைய ஓட் பேங்க் தான் வந்து சரிவை ஏற்படுத்தியிருக்கு, திமுகவோட ஓட் பேங்க் அப்படியே இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது தாவேகா வந்ததுனால அதிமுக ஓட்டு சரிவா இருக்கு அப்படின்ட்டு டிஎம்கேவுடைய ஆதரவாளர்களா இருக்க பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆமா. ஆனால் அதே நேரத்துல தாவேகா எடுத்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாமே பேசுறே டிஎம்கே தான். ஏடிஎம்கே தரப்புல இருந்து அவர் எடுத்து பேசலையே. நான் என்ன கேட்கிறேன், தாவேகானால டிஎம்கேக்கு பாதிப்பே இல்லைன்னா டிஎம்கே தலைவர்கள் ஏன் தாவேகாவை அவ்வளவு தீவிரமா எதிர்க்கணும்? என்ன பிரச்சனை? ஏன்னா உங்களுக்கு தான் பாதிப்பே இல்லை இல்ல, ஏடிஎம்கேக்கு தான் பாதிப்பு. அப்படின்னா மகிழ்ச்சி அடையணும்ல. விஜய வரவேற்கல செய்யணும். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே RS பாரதி விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சா அடுத்த 5 அமாவாசைக்கு தாங்க மாட்டாருன்னு சொன்னாரு. அது ஏன் சொன்னாரு? ஏன் எல்லாரும் விஜய இன்னைக்கு தமிழ்நாட்டுல அட்டாக் பண்ணி பேசக்கூடிய ஒரே கட்சி டிஎம்கே மட்டும்தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது நாம் தமிழர் சீமான்னு சொல்லலாம். வேற யாரு இருக்கா? இவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு குரல் கொடுக்கணும்? அது எப்படி ஏடிஎம்கேக்கு மட்டும் சொல்லாங்க? எனக்கு லாஜிக் புரியும். என்னன்னா விஜய் வந்து பெருமளவு வாக்குகளை SC/ST கம்யூனிட்டி ரொம்ப பிரிக்கிறார், விசிபிளா தெரியும். அதுக்காகத்தான் அவர் வந்து விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டே நடத்தினார், ரொம்ப தெளிவா பண்ணார். அது SC/ST கம்யூனிட்டி பிரிச்சார். அதே போல அவரே ஒரு சிறுபான்மை தான். கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் முஸ்லிம்ஸ் ஓட்டையும் பெருவாரியாக பிரிக்கிறார். இன்னைக்கு SC/ST ஓட்டும் அதே போல முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகிய சிறுபான்மையினர் ஓட்டும் 100% டிஎம்கே சைட்ல இருக்கு. அங்கேருந்து பெருமளவு பிரிச்சார் அப்படின்னா அது யாரால? தாவேகானால, விஜய்னால. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எப்படி பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ மெட்ராஸ்ல தாவேகாவுடைய பாதிப்பு, அதாவது விஜயுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 50% போனது 100% ஸ்கோர் பண்ணாங்க. இந்த தடவை 50% அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுமான்னே தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஎம்கே ஹிஸ்டரியில இதுவரைக்கும் சென்னைக்குன்னு தனியா தேர்தல் அறிக்கை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்போதாவது கொடுத்ததுண்டா? இல்ல. அது ஏன் கொடுத்தாங்க? கண்டிப்பா எங்க உங்களுக்கு தாவேகானால விஜய்னால ஒரு பாதிப்பு இல்லை. ஏடிஎம்கே தான் பாதிப்புனா இந்த இதே தேவையில்லைங்க. தனி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேவையில்லை. நீங்க விஜய வந்து வாழ்த்தி இருக்கலாம், பாராட்டி இருக்கலாம். டிஎம்கே சைட்ல இருந்து விஜய்க்கு எதிராக அத்தனை ஃபைட் எதுக்கு? ஸோ இது எப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு கேம். எப்படின்னா டிஎம்கேவுடைய தலைவர்கள் அவங்க அத்தனை பேரும் விஜய்னால தங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து நடிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் விஜய்க்கு எதிரான அரசியலா அவங்க முன்னெடுப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜயனுடைய இன்னொரு பக்கம் டிஎம்கே ஆதரவு ஊடகவியலாளர்கள், அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய்னால ஏடிஎம்கேக்கு தான் பாதிப்புங்கிற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே வருவாங்க மீடியால. ஆமா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஓவராலா எல்லா மீடியாவுமே டிஎம்கேனுடைய செல்வாக்குக்கு உட்பட்டது தான். கடந்த 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி நடந்திருக்கு. டிஎம்கே குறைகளை சுட்டி காட்டியோ அதை விமர்சனம் செய்தோ ஒரு விவாதத்தை ஒரு காட்சி ஊடகத்துல நீங்க பார்த்திருக்க முடியாது.
கண்டிப்பா. அதே நேரத்துல எடப்பாடியார் ஆட்சி செய்தப்போ ஒவ்வொரு நாளும் எடப்பாடியாரை விமர்சிச்சு தினம் விவாதம் நடக்கும். ஆமா. அதுல இருந்து இந்த ஊடகங்கள் யாரு, இவங்களை இயக்குவது யார் எல்லாமே தெரியும் நமக்கு. ம். அப்படிங்கிறப்ப நிச்சயமா. இவங்க சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு, இவர்கள் முன்வைக்கக்கூடிய எக்ஸிட் போல் எப்படி இருக்கும்? அதனால திரும்பவும் சொல்றேன், ம். டிஎம்கே ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் விஜயினால அதிமுக பாதிப்பு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் முன்னெடுப்பாங்க. ம். இன்னொரு பக்கம் விஜயினால்தான் தங்களுக்கு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறத உணர்ந்த டிஎம்கே தலைவர்கள் விஜய்க்கு எதிரான அரசியலை முன்னெடுப்பாங்க. ம். இது ரெண்டும் ஒரே டைப்ல நடந்தது. கண்டிப்பா. இந்த பிந்தைய அதாவது ம். ஒரு விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க. அரசியல் விமர்சகரான ஸ்ரீராம் சேஷாத்ரி நேற்றுக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். ம். அதுல பெயர் குறிப்பிடாமல் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான திமுக பிரமுகர் ஸ்ரீராம் சேஷாத்ரிட்ட கேட்டாராம், ம். சார் இது கொளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருவார்ல அப்படின்னு. ஓகே. ஸ்டாலின் போட்டியிடுற தொகுதியில ஸ்டாலின் ஜெயிச்சிருவாங்க கேள்வியே வரக்கூடாதுல்ல. நிச்சயமா. இன்னைக்கு கேள்வி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுது. அதுக்கு யாரு காரணம்? சொந்த அப்படிங்கிறப்போ அதுக்கு விஜய் காரணம் எல்லாருக்கும் தெரியுது இல்ல. கண்டிப்பா. அப்படி தெரியறப்போ விஜயினால டிஎம்கேக்கு பாதிப்பே இல்லைன்னா இதை காட்டிலும் பச்சை போய் என்ன இருக்கும்? சொந்த தொகுதியிலே ஜெயிப்போங்கிற நம்பிக்கை திமுகக்கு இல்ல. ஆனா எப்படி இந்த கருத்து கணிப்பு சாத்தியமாகும்னு நீங்க கேக்குறீங்க? அதுதாங்க சாத்தியமாகும்னா அதுக்கு சில பின்னால பல சக்திகள் இருக்கு. அது மேலாம் உள்ள போக விரும்பலைங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படையா பொது வழியில பேச முடியாது. நான் அதை தேவிசி ஸ்ரீராமுக்கும் மாலை முரசுக்கும் நேர்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதுல இருந்து அவங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கண்டிப்பா சார். இப்போ மே 4ஆம் தேதி இந்த கருத்து கணிப்பு பொய்யானது, குளறுபடியில தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது கருத்து கணிப்புக்கு இந்த எக்ஸிட் போலுக்கு நேர் எதிர்மறையான ஒரு ரிசல்ட் தான் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.